இந்த வீடியோல நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 3 ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்தால் நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோஸையும் நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கலாம். நம்ம டாப் ஆர்டரில் தேர்டாக பார்க்க போகிற ஆப் தான் 1C பிக் கீபோர்டு. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஆன் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு செட்டிங்ஸ்லேருந்து 1C பிக் கீபோர்டை அக்சசிபிலிட்டியில் நம்மளுக்கு செலக்ட் பண்ண சொல்லும். நான் அதை பண்ணிட்டனால அது டிக் காமிச்சிருச்சு. இப்போ வந்து இன்புட் மெத்தடில் இதை 1C பிக் கீபோர்டை கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்துக்குவோம். டுட்டோரியல் நம்மளுக்கு வேண்டாம், இப்போக்கு தேவையில்லை, ஸ்கிப் கொடுத்துக்குங்க. இதில் வந்து இன்புட் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, நிறையா லாங்குவேஜஸ். நம்ம இதை தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளே தீம் க்ரியேட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா அந்த இது லெட்டர்ஸ்லாம் எப்படி தெரியணும் அப்படின்றத வந்து டிசைனாக நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சபடி டிசைனை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் கீபோர்ட் சைஸு ஃபாண்ட் சைஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பட்டன் அமுக்குறோம்னா அது வந்து ஒரு மாதிரி வரணும்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து டைப்பிங் மோட்ஸ். ஏன்னா லாங் டச் பண்ணிக்கலாம், டபுள் டேப் பண்ணிக்கலாம். இது வந்து டிக்ஷனரி செட்டிங்ஸ், டிக்ஷனரிஸ் வச்சு படிச்சுக்கலாம். இது எல்லாமே எமோஜிஸ் கொடுத்துக்கிறது வேணுமா வேண்டாமான்றதை பார்த்துக்கலாம். கர்சர் அண்ட் கண்ட்ரோல் விண்டோ வந்து பார்க்கலாம். கீபோர்டு வந்து அனிமேட் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. வேணுன்னா உங்களுக்கு கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா கொடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ் மெனுக்கு பேக் போய்க்குவோம். இப்போ வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆப்பை ஆன் பண்ணுங்கள். இப்போ நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு நல்ல பெருசாக வந்திருக்கு, நம்ம கைக்கு ஏற்றபடி வந்திருக்கு. இது வந்து உங்கள் கை ஏன்னா பெருசாக இருந்துச்சு, டைப் பேட் சின்னமாக இருந்துச்சுன்னா உங்களால் அது வந்து மாற்றி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எமோஜிஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் ஆர்டரில் தேர்டாக பார்க்க போகிற ஆப் தான் ஸ்டைலிட். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனபிள் ஆக்சசிபிலிட்டி சர்வீஸ் கேட்குது, நம்ம கொடுத்துக்குவோம். ஓகே கொடுத்துக்குங்க. ஹவு டு யூஸ் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு இது பற்றி தெரிஞ்சிருச்சு. நம்ம வச்சுருக்க ஃபாண்ட்டில் மெசேஜ் அனுப்பணும்னா அது வந்து மற்றவங்களுக்கு அவங்க வச்சுருக்க ஃபாண்ட்டில் தான் மெசேஜ் போய் சேரும். ஆனால் இந்த ஆப் வழியாக பார்த்தோம்னா நம்ம அனுப்புகிற ஃபாண்ட்லேயே அவங்களுக்கும் போய் மெசேஜ் செய்யும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடியும் ப்ளஸ்ஸும் பேக் சைடும் ப்ளஸ்ஸும் போட சொல்லியிருக்காங்க. போட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டைலிட் ஆன் ஆயிடுது. நீங்கள் என்ன மாதிரி டெக்ஸ்ட் வச்சுக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறையா டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் ஸ்டைலு இந்த ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கிற மாலிக் ஹிரானின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் அண்டர்லைன் ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட்டு. இப்போ இது இங்கே இருங்க அடிச்சுக்கிச்சு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா வகையில் டெஸ்ட் எழுதலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைகீழ் அனுப்பியிருக்கேன். ஃபோனை திருப்பி வச்சு பார்த்தா தெரியும். அடுத்து இந்த பெங்காலி லாங்குவேஜ் மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரைக் த்ரூ டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஆப்பை பார்க்கலாம். நம்ம டைப்பிங் கீப்பரில் தமிழில் டைப் பண்ணும்போது இப்போ மாவை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி தான் நம்ம மை செலக்ட் பண்ணணும், இல்லை மீ செலக்ட் பண்ணணும். இந்த இதை தவிர்க்கிறதுக்காக தான் கூகுள் இப்போ ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம்.
இந்த ஆப் தான் கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் கீபோர்டு. இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிக்கு ஓகே கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே கொடுத்துக்குவோம். கூகுள் ஹேண்ட் ரைட்டிங் இன்புட்டை செட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ இன்புட்டில் போய் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்மளை செலக்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளை ட்ரை பண்ணிக்கோங்க பார்க்க சொல்கிறாங்க. இதில் நம்ம கையை வச்சு எழுதலாம். இப்போ எஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் லாங்குவேஜஸ் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் லாங்குவேஜ் மட்டும் வேணாம், நம்ம வேறு ஏதாச்சும் நிறைய லாங்குவேஜஸ் வச்சுக்கலாம். தமிழ் கொடுத்துருவோமா? கொடுத்தாச்சு, தமிழ் கொடுத்தாச்சு. இப்போ ரைட் பண்ணி பார்ப்போமா? இதை அமுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழுக்கு மாற்றிக்கலாம். என்ன டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க, டவுன்லோட் பண்ணிக்குவோம். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இப்போ தமிழ் லாங்குவேஜஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தமிழில் ரைட் பண்ணி பார்ப்போம். இருங்க, இங்கே டைப் ஆக மாட்டேது. நம்ம போய் வாட்ஸ்அப்பில் வேணால் டைப் பண்ணி பார்க்கலாம். தமிழ் நம்ம டைப் பண்ணது வந்துருச்சு. வேணா இல்லுக்கு இல் வச்சுக்கலாம். இப்போ தமிழ் நம்மளுக்கு டைப் ஆகிடுச்சு. இதில் ஒரே ஒரு தப்பு என்னென்னா, நம்மளுக்கு கையால் டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நிறையா பேர் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணிட்டுருவாங்க. அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டைலஸ்னால் என்னென்னா, நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற குச்சி தான். அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டேன்னா கூட பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. மற்றும் நீங்க இன்னும் நம்ம VTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கும் பெல் ஐகானையும் பிரஸ் செய்தால் நம்ம சேனல்ல வரும் எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.